الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين صدق الله العلي العظيم. ஆரம்பமாக இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தை உலகில் அறிமுகம் செய்த எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டுக்களை அனுபவம் பிசகாதை பின்பற்றிய அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் கயாமம் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் என்னை படைத்தவன் பரிபாலிப்பவன் ஒரு தினம் மரணிக்க செய்யக்கூடிய அந்த அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையை ஒரு மனிதன் எவ்வாறு பயன்படுத்துகிறான், இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அவனுடைய நோக்கம் என்ன? என்னுடைய வயது 30 ஆகிறது, 35 ஆகிறது, 40 ஆகிறது, 50 ஆகிறது, இப்படி வயது சென்று கொண்டே போகுது என்ற நோக்கம் எவ்வாறு அமைகிறது? அன்பார்ந்த சகோதரர்களே, நானும் நீங்களும் இதை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் 2 நோக்கத்துடன் மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஒரு கூட்டம் எப்படி தெரியுமா? ஒரு கூட்டம் அவர்களுடைய 24 மணித்தியாலமும் இந்த உலகத்துடைய வாழ்க்கை, உலகத்துடைய இந்த துனியாவுடைய விடயங்களை மட்டும் நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களுடைய 24 மணித்தியாலமும் இந்த அல்லாஹ்வை பொருத்தம் எனக்கு வேணும், நான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், என்னுடைய ரப்புடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கணும் என்று அவர்கள் ஒவ்வொரு செகண்டையும் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மா கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீத் ثم جعلنا له جهنم يصلاها
مذموما مدحورا ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا كلا نمد هؤلاء وهؤلاء من عطاء ربك وما كان عطاء ربك محظورا. அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார், ரெண்டு சாரார் ஒரு கூட்டம் எப்படி தெரியுமா? அவங்க உலகத்துல வாழுவார்கள். அவங்களுக்கு 24 மணித்தியாலவும் என்ற தொழில், என்ற வியாபாரம், என்னுடைய ஊடு, என்ற வாகனம், இவருக்கு இதுதான் சிந்தனையுடைய. எனக்கு இந்த சுகமுடைய மாற்றமா கிடைச்சா நான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினேனா? என் வாழ்க்கையில இந்த என்ன பாவம் நடந்துச்சு? என் வாழ்க்கை எப்படி இன்றைய நாள் அமைந்தது? நான் எவ்வளவு குர்ஆன் ஓதினேன், அல்லாஹ்வை நான் எவ்வளவு சந்தோஷப்படுத்தினேன் என்ற விடயங்களே அவனோட தலையிலே இருக்காது. அவங்களுக்கு அதே படாது. அன்பானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படியே இவர்கள் அமலும் இல்ல, வாழ்க்கை எந்தொன்றுமே இல்லாத நிலையில் அவர்களுடைய முடிவு அது கெட்டதாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் 2வது கூட்டத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அவங்க யாரு தெரியுமா? அருமை ரசூலுல்லாஹுடைய அந்த சஹாபாக்களை போன்றவர்கள். وَمَنْ أَرَادَ الْآخِرَةَ وَسَعَى لَهَا سَعْيَهَا وَهُوَ مُؤْمِنٌ فَأُولَئِكَ كَانَ سَعْيُهُمْ مَشْكُورًا. அவர்கள் யாரு தெரியுமா? மறுமைய நோக்கம். ஒவ்வொரு செக்கலும் நாளை மறுமையுடைய நாளிக்குதே, நான் அல்லாஹுக்கு முன்னாலே நிற்கக்கூடிய ஒரு நாளிக்குதே, நான் ரப்பிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் இருக்குதே என்ற பயத்தோட அவர்களுக்கு ஒவ்வொரு மூச்சையும் விடுகிறார்கள். அவர்கள் வியாபாரம் செய்ய போனாலும் ஒரு பொய் பேச பயம். நான் அல்லாஹுக்கு முன்னால நிற்கணுமே, என் வாழ்க்கையில இமாம் ஜமாத பேணுதலாக சொல்லணுமே, என் வாழ்க்கையில ரமதான் மட்டுமல்ல என் மௌத்து வரைக்கும் என் வாழ்க்கையை அழகாக்கணுமே என்ற உணர்வு அந்த நல்லோர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களுடைய முயற்சி எல்லாம் அவைகள் புகழப்படக்கூடியவை. இவர்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்திற்குரிய அந்த நல்லோர்கள் என்ற கருத்துப்பட குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த உயர்ந்த கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உண்மையைத்தான் நான் நீங்கள் விளங்கோரும். அல்லாஹ் ஆயிரத்தில இந்த உண்மையைத்தான் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அன்பானவர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய நோக்கமாக ஆக்கிக் கொள்வோம். அந்த மறுமையை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில நான் மௌத்தாகணும். எப்படி என்றால், அல்லாஹ் சந்தோஷமான நிலைமையில, அந்த ரப்ப திருப்திப்படுத்தின நிலைமையில, ரப்புடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு நான் மௌத்தாகணும். இதுக்குத்தான் ரமலான், இதுக்குத்தான் வரக்கூடிய ஹஜ்ஜு எல்லாம் அல்லாஹ் தாரான். எதுக்கு தெரியுமா? நீங்க உங்களோட மௌத் அழகாக்கணும், நீங்க சந்திக்கணும் சிறந்த நிலைமையில. அன்பானவர்கள், இதுக்குத்தான் நான் நீங்கள் இவ்வளவு தடமாறுவோம், இவ்வளவு கஷ்டப்படுறது இதுக்காக வேண்டிதான். போன ஞாயிற்றுக்கிழமை என்னோட திஹாரில மஸ்ஜிதுல இஜ்திமா நடக்குது. அசர்ல இஜ்திமா, சகோதரர் ஒருவர் 3 நாள் ஜமாத்தின் அப்படியே வந்தாரு. அன்பானவர்களே, மகரிபுக்கு அதான் சொல்ல 20 நிமிடங்கள் தான் இருக்குது. நாங்களும் முன்னிக்கின்றோம். அவர் சொன்னாரு, உது எடுத்துட்டு மாறேன் என்றாரு. உது எடுக்க போனாரு. வந்து சொன்னார், ஹசரத் இவர் சிகரெட் டைம் ஆகுது, 6 மணி, சிக்கர் செய்ய போறேன் என்றார். அப்படியே சிக்கர் செய்ய போனாரு. மஸ்ஜிதுடைய மேல்மாடியில வலது பக்கத்துல. அன்பானவர்களே, அப்படியே ஜுப்பாலிருந்து தஸ்பீஹ் எடுத்து
சென்றாரே, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று அப்படியே தஸ்பீஹ் மணி உருட்டுறாரே, 50 மணியை உருட்டுறாரே. அன்பானவர்களே, அப்படியே அவருடைய ரூஹ் போகுது. அல்லாஹு அக்பர். யோசிப்பாருங்க. அவருடைய ஜமாத் சொல்றாங்க, அன்றைய தஹஜ்ஜத் அவர் மௌத்தாகக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த தஹஜ்ஜத் அல்லாஹ்விடத்தில் அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். அன்பானவர்களே, அவருடைய அந்த நாள் சுபஹுடைய இமாம் ஜமாத், லுஹருடைய இமாம் ஜமாத், அஸ்ருடைய இமாம் ஜமாத். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, மஸ்ஜிதில அதை உலகத்தில் என்ன பாக்கியம். அன்பானவர்களே, வுதுவோட அல்லாஹு அக்பர். சிரிச்ச நிலைமையில ஜனாதா கண்ணால பார்த்தோம், எங்களுக்கு பக்கத்துல தான் ரூஹு வைத்துச்சு. அல்லாஹு அக்பர். சிரிச்ச முகம். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இதுதான் உலகத்துல சாதனை. இதுக்குத்தான் நானும் நீங்களும் முயற்சி செய்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த மௌத்து தான் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு கவிதையிலே சொல்கிறார்கள், இதா வலதக்க வலதக்க உம்முக பாக்கியா வன்னாசு ஹவுலக யضحكون سرورا وأما اليوم أن تكون إذا بكوا في يوم موتك ضاحكا وسرورا. மனிதா, நீ பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீ அழுது கொண்டு பிறந்தாய். ஆனால் உன்னை சூழ்ந்திருந்தவர்கள் எல்லாம் சிரித்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். எங்கட வீட்டுக்கு எங்கட தாத்துக்கு ஒரு புள்ள கிடைச்சிருக்குது, எங்கட தம்பிக்கு ஒரு புள்ள கிடைச்சிருக்குது என்று வீட்டார்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் மனிதா, நீ மௌத்தாக கூடிய நாள் அது எப்படி தெரியுமா அமைய வேண்டும்? நீ சிரிச்சு கொண்டு மௌத்தாகணும். நீ மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சிரிச்சு கொண்டு மௌத்தாகணும். உன்னை சூழ இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அழ வேண்டும். இவ்வளவு சீரேவி மௌத்தாகிக்கிறாரே, எங்களோட குடும்பத்தில் இவ்வளவு நல்ல ஒரு மௌத்தாகிக்கிறாரே, எங்கள் ஊரில் இவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனிதர் மௌத்தாகிக்கிறார் என்று முழு ஊருமே உன்னுடைய ஜனாசாவை வைத்து அழ வேண்டும். அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழும் மனிதா. அன்பான சகோதரர்களே, இதுதான் நாடு நீங்கள் அடைய வேண்டிய டார்கெட். இதுதான் அன்பான சகோதரர்களே, இந்த உயர்ந்த லட்சியத்தோட வாழணும். இதுதான் சுருக்கம். அன்பானவர்கள், எத்தனை ஜனாசாக்களுடைய செய்தி திடீர் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திடீர் ஒரு கோப்பியை கொண்டு வர சொல்றார், கணவர் சொல்றார், கோப்பியோட கொண்டு வாங்களே. மனைவி சூடான கோப்பியை கொண்டு வந்து வைக்கிறார். அன்பானவர்களே, அந்த கோப்பியுடைய சூடு போகல, அதற்கு முன்னால கணவனுடைய ரூஹ் போகுது. அல்லாஹு அக்பர். திடீர் இவ்வளவு சுருக்கம். அல்லாஹ் சொல்லுகிறான், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நாங்கள் உங்களுடைய நெற்றி நரம்பை விட மிக சமீபமாக இருக்கிறோம். உங்களோட ரூஹ் எடுக்க நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்கள், இந்த பயம் வரணும். ஒவ்வொரு செக்கனும் இந்த பயம் வரணும். என்ன மௌத்து எப்படி அமையுமோ தெரியலே, நான் இந்த மௌத்து எப்படி வருமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களை, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், மௌத்து என்பது உண்மைதான். ஆனா என்ன மௌத்து அழகாக அமையணும், சிறப்பாக அமையணும். கடலில் சிலர் மரணிக்கிறார்கள், சிலர் ஆற்றிலையும் மரணிக்கிறார்கள், சிலர் ஆக்சிடென்ட்லே மரணிக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலையும் பட தியேட்டர்லையும் ரூஹு போகுது. சிலருடைய ரூஹு மஸ்ஜிதிலையும் சென்று கொண்டிருக்கிறது. அன்பானவர்களை, இதைத்தான் நான் நீங்களும் யோசிக்கணும். அன்பான சகோதரர்களே, உள்ளத்தில் இடுங்க. இந்த வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம், ரப்புடைய நெருக்கம். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சஹாபாக்கள் எவ்வளவு ரப்புடைய நெருக்கத்தோடு வாழ்ந்தார்கள். வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அந்த
சஹாபாக்களுடைய இரத்த நாளங்களில் ஓடியதெல்லாம், அந்த சஹாபாக்களுடைய கல்வியை நிறைந்திருந்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய மஹப்பத், என்ற ரப்புடைய நெருக்கம் எனக்கு கிடைக்கணுமே. இதுதான் அந்த சஹாபாக்களுடைய இரத்தத்தில் ஓடியது என்ற கருத்துப்பட குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், யாரு தன்னுடைய வாழ்க்கைய இப்படி அழகான வாழ்க்கையா மாற்றி விடுவாங்களோ, குர்ஆன்ல அல்லாஹ் 3 சலாம் சொல்லுகிறான். நல்லோர்களாக யார் வாழ்வார்களோ அவர்களுடைய மறுமையுடைய இறுதி பயணத்தில் அல்லாஹ் 3 சலாம் சொல்கிறான். 3 சலாம். அதுல முதலாவது சலாம் எங்க தெரியுமா? அவர்களுடைய ரூஹ் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், வன்னாஸிஆதி கர்கா வன்னாஷிஃபாதி நஷ்பா. அந்த ரூஹ் எடுக்கிறது என்பது அது சாதாரணமானது அல்ல. உங்களுடைய நரம்பாக இழுக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் அந்த ரூஹ் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த கஷ்டமான நேரத்தில் அந்த நல்லோர்களுக்கு மலக்குமாருடைய முதலாவது சலாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மலக்குமார்கள் الذين تتوفاهم الملائكة طيبين يقولون سلام عليكم ادخلوا الجنة بما كنتم تعملون. அந்த நல்லோர்களுடைய அந்த மரணம், அந்த ரூஹ் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மலக்குமார்கள் வந்து சொல்லுவார்கள், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். மனமான மலக்குமார். உலமாக்கள் சொல்கிறார்கள், எவ்வளவு மனம் என்றா அந்த மலக்குமாருடைய அந்த மனதிற்கு நாங்கள் பார்க்கிறோம். சில ஜனாதாக்கள் சிரிச்சு கொண்டிருக்கிறது. அது என்னண்டா, அந்த மலக்குமார் ரூஹ் எடுக்க வரக்கூடிய மலக்குமாருடைய வாசனைக்குதே அதை நுகர்கிறார்கள். சக்கராத்தில அந்த வாசனை தாங்கலாம சிரிக்கிறார்கள். அந்த சிரிப்பும் புன்முறுவலும் தான் அவர்களுடைய சக்கராத்தை அழகாக்குறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்றான், அந்த மலக்குமார் சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் ஃபநிஅம உக்பத்தார். உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். மனிதா, உன் வாழ்க்கையில் எத்தனையோ பாவத்துடைய சந்தர்ப்பங்கள் வந்துச்சு, ஆனா எல்லாத்தையும் பொறுமை செஞ்சாய். எத்தனையோ கட்டங்கள் எனக்காக நீ பொறுமை செஞ்சாய். எத்தனையோ அமல்களை செஞ்சாய். ரப்பை நீ சந்தோஷப்படுத்தினாய். அதனால் உனக்கு சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த உயர்ந்த சலாத்தை தருவானாக. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவி அழுது கொண்டிருக்கிறார்கள். வா பிலாலா, வா ஹஸனா, என்னுடைய பிலாலுக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அன்பானவர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் சிரிச்சு கொண்டு செல்கிறார்கள். غدا نلقى الأحبة محمدا وصحبا غدا نلقى الأحبة محمدا وصحبا. அன்பு மனைவியே, நீ அழாதே. நான் நாளைய தினம் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த சஹாபாக்கள் நண்பர்களையும் நான் சந்திக்க போறேன். அதனால மனைவியை எந்தொன்றுக்கும் பயப்பட தேவையில்ல, அழ தேவையில்லை என்று சொல்லிட்டு போக்காகிறார்கள். அல்லாஹு அக்பர். இதுதான் அந்த சலாம் கிடைத்த நல்லோர்கள். அல்லாஹ் எங்கட மௌத்தையும் அப்படியாக்கி தருவானாக. இரண்டாவது சலாம் எங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், உலகத்துல நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்களுடைய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாவது சலாம் அதுதான் அந்த சுவர்க்கத்துக்குள்ளே நுழையக்கூடிய சந்தர்ப்பம். அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ
يدخلوها خالدين. அல்லாஹ் சொல்லுகிறான், சுவர்க்கத்துக்குள்ளே நுழைவார்கள் அந்த நல்லோர்கள், அந்த சுவர்க்கத்துக்குள்ளே நுழைவார்கள். நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுவர்க்கத்துடைய தலைவாயிலே 2 நீரூற்றுக்கள். முதலாவது நீரூற்றால் அவர்கள் குளிப்பார்கள். ஒரு உடம்புமே பிரகாசத்தால் மின்ன ஆரம்பிக்கும். இரண்டாவது நீரூற்று வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, பரிசுத்தமான மதுரமான பானத்தை ரஹ்மானாகிய அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். அதை அருந்துவார்கள். அவர்களுடைய கல்வியில் இருந்த எல்லா அசுத்தங்களும் நீக்கப்பட்ட நிலையில சுவர்க்கத்துக்குள்ள காலை வைப்பார்கள் என்று அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தஃசீரில் எழுதுகிறார்கள். அன்பானவர்களே, அதற்கு பின்னால் மலக்குமாருடைய மிகப்பெரிய பட்டாளம். அப்பொழுதுதான் 2வது சலாம் அவர்களுக்கு சொல்லப்படும். சலாமுன் அலைக்கும் திபுத்தும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், நீங்க மன்னமாக்கி விட்டீங்க, இந்த சுவர்க்கத்துல நீங்க நிரந்தரமாக இருந்து விடுங்கள். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, அந்த நல்லோர்கள் அப்படியே சுவர்க்கத்துக்குள்ள காலை வைப்பார்கள். மாட மாளிகைகள், தங்கத்தினாலும் வரதரங்களாலும் மாணிக்கங்களாலும் ஆக்கப்பட்ட அந்த மாளிகைகள் அனைத்தையும் பார்ப்பார்கள். அப்பதான் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். உலகத்துல கஷ்டப்பட்டது இதுக்குத்தானே, இந்த சுவர்க்கத்துக்கு தானே. அப்பொழுதுதான் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று பெருமூச்சு விடுவார்களாம். அந்த சுவர்க்கத்துல கால வைத்ததற்கு பின்னால குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், وَقَالُوا الْحَمْدُ لِلَّهِ الَّذِي صَدَقَنَا وَعْدَهُ وَأَوْرَثَنَا الْأَرْضَ نَتَبَوَّأُ مِنَ الْجَنَّةِ حَيْثُ نَشَاءُ فَنِعْمَ أَجْرُ الْعَامِلِينَ. அவர்கள் சொல்லுவார்கள், இந்த அல்லாஹ் இந்த உண்மையை உறுதிப்படுத்தி இந்த சுவர்க்கத்தைகளுக்கு அனந்தரமாக தந்தானோ அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். குர்ஆன் இன்னும் சொல்கிறது, وَقَالُوا الْحَمْدُ لِلَّهِ الَّذِي أَذْهَبَ عَنَّا الْحَزَنَ إِنَّ رَبَّنَا لَغَفُورٌ شَكُورٌ الَّذِي أَحَلَّنَا دَارَ الْمُقَامَةِ مِنْ فَضْلِهِ لَا يَمَسُّنَا فِيهَا نَصَبٌ وَلَا يَمَسُّنَا فِيهَا لُغُوبٌ. அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய கல்வியில் இருந்த ஒரே ஒரு கவலை, இந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான். இந்த சுவர்க்கத்தை தந்து எங்களுடைய கல்வியில் இருந்த கவலையை இல்லாமலாக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹு அக்பர். தொடர்ந்து குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த 2வது சலாத்தையும் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, 3வது சலாம் மறுமையுடைய அந்த பயணத்திலே அந்த நல்லோர்களுக்கு கிடைக்கக்கூடிய 3வது சலாம். அதை எங்க தெரியுமா? அல்லாஹ்வை அந்த சுவர்க்கவாதிகள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம், அல்லாஹ்வுடைய அந்த லிகா, அல்லாஹ்வுடைய தரிசனம். அன்பார்ந்த சகோதரர்களே, சொன்னார்கள் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சந்திரனை நீங்கள் முழுமையாக எவ்வாறு பார்க்கிறீர்களோ அதே போன்று அந்த ரஹ்மானை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த சுவர்க்கத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த சலாம் அந்த நல்லோர்களுக்கு சொல்லப்படும். சலாமு கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். இரக்கமான ரஹ்மானிடமிருந்து உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த வசனம் அல்லாஹ்வுடைய அந்த ஸலாத்தை கேட்ட மாத்திரத்திலே அந்த நல்லோர்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த 3 ஸலாத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக.
அன்பான சகோதரர்களே, உலகத்தில் இந்த விடயங்களை சாதித்தார்கள் அந்த அருமை சஹாபாக்கள். அருமை சஹாபாக்கள் உலகத்தில் சாதித்தார்கள். இதைத்தான் நான் நீங்களும் பார்க்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, மதீனாவில் ஔஸ் கோத்திரத்துடைய தலைவராக இருக்கிறார் சஅத் இப்னு முஆத். அன்பானவர்களே, அவர்கள் தன்னுடைய 31வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார். அன்பானவர்களே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு பின்னால் தன்னுடைய கூட்டத்தாரிடம் வந்து சொல்லுகிறார்கள், நான் ஒரு கண்ணியமான ஒரு அழகான மார்க்கத்தை ஏற்றிருக்கிறேன், நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த முழு கூட்டமே இஸ்லாத்துக்குள்ள வருகிறார்கள். என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணம் இருக்கிறே ஒரு ஆச்சரியமான ஒரு வரலாற்று பதிவு செய்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பனு குறைவா என்ற அந்த யுத்தத்துடைய சந்தர்ப்பத்திலே அன்பார்ந்த சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மனில்லதி மௌதாக்கும், உங்களோட சபையில யார் மௌத்திக்கிறார் யா ரசூலல்லாஹ், யார் மரணித்திருக்கிறார்? சென்று பார்க்கிறார்கள். அந்த கூடாரத்திலே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். சொல்லப்படுகிறது சஅத் இப்னு முஆத் மரணித்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாதா எவ்வளவு சங்கையானது தெரியுமா, எவ்வளவு கண்ணியமானது தெரியுமா? அன்பானவர்களே சொல்கிறார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌத்தி சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. அன்பார்ந்த சகோதரர்களே, யோசித்து பாருங்கள், 7 வானங்கள் 7 பூமியை படைத்த ரப்புடைய அர்ஷ் ஒரு மனிதருடைய ஜனாசாவுக்காக நடுங்குவதென்றால் உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்? அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கவில்லை, அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருந்த மலக்குமார்கள் இந்த சாலிஹான அடியான் வருவதை விட்டு மகிழ்ச்சியால் குதித்தார்கள். அந்த குதிப்பு தான் அல்லாஹ்வுடைய அர்ஷை நடுங்க வைத்தது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்கள், அது மட்டுமல்ல, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாஸா அன்பானவர்களே வைக்கப்பட்டிருக்கிறது. ஸலமத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்க சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாஸாவை பார்க்க போனோம். அந்த நேரத்தில் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வருகிறார்கள். அப்ப நாங்க என்ன செய்வோம்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததற்கு பின்னால் நாங்க பார்ப்போம் என்று கொஞ்சம் பின்னுக்காக இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஜனாஸா வைக்கப்பட்டிருந்த அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். நாங்கள் பின்னால ரசூலுல்லாஹோட தொடர்ந்து போவோம் என்றிருந்தோம். ஸலமத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உள்ளுக்கு போனார்கள். போனவுடன் கையை காட்டி சொன்னார்கள், நீங்கள் அப்படியே இருந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே சென்று அவர்களுடைய காலை உயர்த்தி உயர்த்தி நடக்கிறார்கள். ஸலமத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் எங்களுக்கு நிக்க சொன்னீங்க? அதற்கு பின்னால் உங்களுடைய காலை உயர்த்தி உயர்த்தி நடந்தீங்க, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸலமத் இப்னு அஸ்லமே, மலக்குமார்களுடைய மிகப்பெரிய கூட்டம். சொல்கிறார்கள், ஷஹிதூன 70,000 மினல் மலாயிகா, 70,000 மலக்குமார்கள் கலந்து
கொண்டார்கள் சஅத் இப்னு முஆதுடைய ஜனாதாவிலே. அந்த ஒவ்வொரு மலக்கும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் லம் யஹ்பிது கப்ல தாலிக், இதற்கு முன்னால் இந்த பூமிக்கு இறங்காதவர்கள். அல்லாஹு அக்பர் சொல்கிறார்கள், எனக்கு கூட சஅத் இப்னு முஆதுடைய முகத்தை பார்ப்பதற்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு மலக்கு அந்த மலக்குடைய 2 ரெக்கைகளில் ஒரு ரெக்கையை மடித்துக் கொண்டார். அதற்கு பின்னால்தான் நான் கூட சஅத் இப்னு முஆதுடைய ஜனாதாவை பார்த்தேன் என்றார்கள் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டுமல்ல, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாதாவை சுமந்து செல்கிறார்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள், சுமந்து செல்கிறார்கள். முனாஃபிகீன்கள் கேட்கிறார்கள், என்ன இந்த சந்தூக்கில் எந்த ஒன்றுமே இல்லையா, சும்மா லேசாக கொண்டு போறீங்களே? சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹமலத்துல் மலாயிகா, சஅத் இப்னு முஆதை மலக்குமார்கள் சுமந்து கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, ஜனாதாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் அடக்கம் செய்கிறார்கள். இமாம் இப்னு ஹுஸைமா ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள் இந்த விடயத்தை. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாதாவை அடக்கம் செய்த அந்த கபருக்குள்ளே இறங்கினோம், அந்த கபருடைய மண்பிடியை எடுத்தோம். சொல்கிறார்கள் சஹாபாக்கள், அந்த மண்ணை நாங்கள் திறந்து பார்த்தோம், முழுமையாக கஸ்தூரியாக இருந்தது. ஒரு சஹாபி சொல்லுகிறார், குதிரை ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த ஜனம் குல்லமா கஃபர்னா, நாங்கள் தோண்ட தோண்ட அந்த லஹத் பக்கவாட்டி வரைக்குமே முழு கபருமே கஸ்தூரியால் நிரப்பப்பட்டிருந்தது. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வளவு ஒரு சாதனையை படைத்தார்கள். இதுதான் உலகத்துல சாதனை. அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் உலகத்துல சாதனை. நினைக்கிறார்கள், என்னுடைய வியாபாரம், என்னுடைய தொழில், என்னுடைய இல்லம் கொடிகட்டி பறக்கிறது, உலகத்தில் நான் சாதித்தேன் என்று பெருமை பேசுகிறார்கள். அன்பானவர்களே, ஆனால் உலகத்துடைய சாதனை, உலகத்தினுடைய வெற்றி என்பது அது யாரு? அவர்களுடைய மரணத்தை சிறப்பாக்கி நரகத்தில் விடுதலை பெற்று சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறார்களோ, இதுதான் உலகத்தில் சாதனை, வெற்றி. இதுதான் அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் வெற்றி. அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு ஜுப்பாவை அணிந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அந்த ஜுப்பாவை பார்த்து வியப்புடன் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஜுப்பா எவ்வளவு அழகாக இருக்கிறது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபவல்லதி நஃப்ஸி, சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லமன்தீலு சஅத் இப்னு முஆத் ஃபில் ஜன்னah கைரும் மின்ஹா, சொல்கிறார்கள், என்னுடைய இந்த ஜுப்பாவாக நீங்க ஆச்சரியப்படுறீங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சஅத் இப்னு முஆத் சுவர்க்கத்திலே பாவிக்கக்கூடிய லேஞ்சிலே அது இதையும் மிக மேலானது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு கீழான் சொல்லுகிறார்கள், லேஞ்சி என்பது உலகத்துல சாதாரணமான ஒன்று, ஒரு மூக்கு துடைக்கிறதுக்கு இப்படி பாவிக்கப்படக்கூடியது. இதே இவ்வளவு சிறந்தது என்றால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுவர்க்கத்துல கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் எவ்வளவு பாக்கியமாக இருக்கும். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் உலகத்துல சாதனை. அவர்கள் மரணிக்கிறார்கள் 37வது வயதுல. ஆனால் இஸ்லாத்துல வாழ்ந்தது 6 வருடங்கள் தான். இவ்வளவு பெரிய சஹாபி இருக்கிறாரே, இவ்வளவு பெரிய சாதனை படைச்சாரே, அவர் இஸ்லாத்துல வாழ்ந்தது 6 வருடங்கள் தான். 31வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், 37வது வயதுல மௌத்தானாரே. 6 வருடங்கள் உலகத்துல வாழ்ந்தாரு. இவர் அல்லாஹ்வுடைய அரிசி இவருடைய ஜனாதாவுக்காக நடுங்கியது. அல்லாஹு அக்பர். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த உயர்ந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாம் நிரப்பமாக அழகாக ஆக்கிக் கொள்வோம். பொதுவாவுடைய சுருக்கம் இதுதான். என்னுடைய உங்களுடைய நோக்கம்
மறுமையாக ஆக்கிக் கொள்வோம். மறுமையுடைய பயணத்தை நோக்கமாக்கிக் கொள்வோம். யாரெல்லாம் மறுமையை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வார்களோ அவர்களுக்கு 3 சலாம். முதலாவது அவர்களுடைய ரூஹ் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், இரண்டாவது அவர்கள் சுவர்க்கத்துக்குள்ளே நுழையக்கூடிய சந்தர்ப்பம், மூன்றாவது அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம். அதே போன்ற சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அதில் உயர்ந்த முன்மாதிரி தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுடைய இறுதி கொள்கையை அல்லாஹ் சிறப்பாக்குவானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம் அனைவருடைய இறுதி கொள்கையும் யா அல்லாஹ் உன்னை சந்தோஷப்படுத்தின நிலைமையில் யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை நாங்களும் பொருந்திக் கொண்டு உன்னுடைய பொருத்தமும் எங்களுக்கு கிடைத்த நிலைமையில் எங்களுடைய ரூஹ் இந்த உலகத்தை விட்டும் சலாம் சொல்ல வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் எல்லாரையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய ஆசான்கள், கற்றுத்தந்த நல்லோர்கள் அனைவருடைய குற்றக்குறைகளை மன்னித்து அனைவருக்கும் உயர்ந்த சுவர்க்கத்தை தந்தருள்வானாக. நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக.